வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ட்ரிபிள் ஷாட் நிகழ்ச்சியினூடாக வாரந்தோறும் பல சுவாரஸ்யமான பல்வேறுபட்ட தலைப்புகளில் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் பல சுவாரஸ்யமான தகவல்களை சந்திக்கவும் உள்ளோம். நிகழ்ச்சியில் முதலாவதாக, துணை இல்லை, அதனால் டாட்டூக்களை துணையாக்கி கொண்டேன். உடல் முழுவதும் பச்சை குத்தி கொண்ட உலகின் முதல் பெண்மணி. டாட்டூ குத்திக் கொள்வது எமது சமூகத்தில் தற்போது ட்ரெண்டாக பார்க்கப்படுகின்றது. ஆனால் இந்த பச்சை குத்திக் கொள்ளும் முறையானது பாரம்பரியமாகவே எமது முதியோர்களிடம் இருந்துள்ளது. அந்த காலத்து வயதான மூதாட்டிகளின் கைகளை பார்த்தால் அதை அவதானிக்க முடியும். முப்பாட்டன் காலத்தில் இருந்து பச்சை குத்துவது பின்பற்றப்பட்டு வருகின்றது. 40-50 வருடங்களுக்கு முன்பு பெண்கள் பலரும் அவர்களது கைகளிலும் தாடை பகுதிகளிலும் பச்சை குத்துவதை வழக்கமாக வைத்திருந்தனர். ஆனால் அப்போதைய தலைமுறையினர் இயற்கை வழியில் அதை செய்து வந்த போதிலும் தற்போதைய இளம் தலைமுறையினர் ரசாயன திரவங்களையும் நிறமூட்டிகளையும் கொண்டு பச்சை குத்திக் கொள்கின்றனர். அவ்வாறுதான் எஸ்பெரான்ஸ் புயர்சினா. இவர் முன்னாள் அமெரிக்க இராணுவ வீராங்கனை ஆவார். இவர் தனது உடலில் 99.98% இடத்தில் பச்சை குத்தியுள்ளார். அவரது கண்களிலும் கூட பச்சை குத்தியுள்ளாராம். பார்ப்பதற்கு மிகவும் அகோரமாக இருந்தாலும் அது அவருக்கு மிகவும் பிடித்ததாகவும் கூறியுள்ளார். தொடர்ந்து நாக்கை 2ஆக பிளந்து நாக்கிலும் தாடையிலும் மையால் கரைகளையும் ஏற்படுத்தியுள்ளார். இது அவரது வாழ்க்கையில் நடந்த நினைவுகளின் தொகுப்பு எனவும் எஸ்பெரான்ஸ் புயர்சினா கூறுகின்றார். மேலும் இவற்றை நான் எங்கும் எடுத்து செல்வேன். நான் நாடோடியாக வாழ்ந்திருக்கின்றேன். எனக்கு யாரும் இல்லை. அதனால் டாட்டூக்களை எனது துணையாக்கி கொண்டேன் என தெரிவித்துள்ளார். எஸ்பெரான்ஸ் புயர்சினா கின்னஸ் புத்தகத்திலும் இடம் பிடித்துள்ளார் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாகவே காணப்படுகின்றது. உலகின் அதிக டாட்டூக்கள் குத்தி கொண்ட ஒரு பெண்ணாக இருப்பதில் பெருமையாக இருப்பதாகவும் எதிர்காலத்தை எண்ணி பூரிப்படைவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்ததாக, கரும்புள்ளிகள் உங்கள் அழகை குறைக்குதா? இந்த பொருட்கள் போதும், இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. முகம் பட்டு போன்று பிரகாசமாக இருந்தால் தானே அனைவருக்கும் பிடிக்கும். ஆனால் சிலருக்கு முகத்தில் கரும்புள்ளிகள் இருக்கும். இதனை போக்குவதற்கு ரசாயனம் கலந்த கிரீம்களை உபயோகிக்கின்றார்கள். உண்மையில் இந்த கரும்புள்ளிகளை வீட்டில் இருக்கும் பொருட்களை வைத்தே சரி செய்து விடலாம். முதலாவதாக மஞ்சள். மஞ்சளில் இருக்கும் குர்குமின் எனும் பதார்த்தம் ஆன்டி ஆக்சிடென்ட், அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை கொண்டது. தினசரி குளிக்கும் போது கஸ்தூரி மஞ்சளை முகத்தில் தேய்த்து குளிக்கலாம். உறங்குவதற்கு முன்னர் ரோஸ் வாட்டருடன் சிறிதளவு மஞ்சள் சேர்த்து முகத்துக்கு தேய்த்து 10 நிமிடங்களின் பின்னர் கழுவலாம். இதனால் முகத்தில் உள்ள கரும் புள்ளிகளும் நீங்கும். இரண்டாவதாக கற்றாழை. கற்றாழை ஜெல்லில் அதிகளவாக மருத்துவ குணங்கள் உள்ளன. இதில் உள்ள விட்டமின்கள் ஆன்டி ஆக்சிடென்ட் சருமத்தின் ஆலம்பரை சென்று இறந்த செல்களை நீக்கி சரும செல்களையும் புதுப்பிக்குமாம். நன்றாக முகத்தை கழுவி விட்டு கற்றாழை ஜெல்லை பூசி மசாஜ் செய்து சிறிது நேரம் கழித்து கழுவினால் கருமை நிறம் நீங்குமாம். மூன்றாவதாக எலுமிச்சை சாறு. விட்டமின் சி அதிகம் உள்ள எலுமிச்சை சாறில் இயற்கையாகவே ப்ளீச்சிங் பண்புகள் உள்ளன. எலுமிச்சை பழத்தின் சாற்றை அதில் 1 கரண்டி தேன் கலந்து முகத்தில் பூசி 15 நிமிடங்கள் வரை உலர விட வேண்டும். பின்னர் முகத்தில் லேசாக தண்ணீர் தெளித்து வட்ட வடிவமாக மசாஜ் செய்துவிட்டு இளம் சூடான நீரில் கழுவலாம். அடுத்ததாக, வாரத்தில் 2 தடவை இதனை செய்தால் முகத்தில் உள்ள கருமை நிறம் நீங்குமா. நான்காவதாக, உருளைக்கிழங்கு சாறு. உருளைக்கிழங்கில் ஸ்டார்ச் அதிகமாக உள்ளது. இதில் இருக்கும் என்சைம்களும் சருமத்தில் உள்ள கருமையை போக்கும் தன்மை உள்ளது. உருளைக்கிழங்கை துருவி அதன் சாற்றை எடுத்து அதில் சிறிதளவு தேன் கலந்து முகத்தில் பூச வேண்டுமாம். பின் மசாஜ் செய்து இளம் சூடான நீரில் கழுவிக்கொள்ளலாம். இவ்வாறு செய்து வர முகத்தில் உள்ள கருமை நிறங்கள் நீங்குமாம். இவ்வாறு வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து நீங்கள் உங்களுடைய அழகை மேம்படுத்த மென்மேலும் நீங்களே முயற்சி செய்து பாருங்கள். தேவையற்ற ரசாயன பதார்த்தங்கள் கலந்த கிரீம்களை உங்களது முகத்திற்கு உபயோகிப்பதை விட இவை எவ்வளவோ சிறந்தது என குறிப்பிடலாம். மூன்றாவதாக, சட்டென சீறி பாய்ந்த ராட்சத மலைப்பாம்பு. கவனமாக கையாண்ட காப்பாளர். பாம்பை கண்டால் படையே நடுங்கும். அதிலும் மலைப்பாம்பை பார்த்தால் சொல்லவா வேண்டும். அந்த வகையில் பெரிய மலைப்பாம்பு ஒன்று சரணாலய காப்பாளரான மிஸ்டர் ப்ரூவரின் முகத்தை நோக்கி பாயும் வீடியோ ஒன்று சமூக வலைத்தளங்களில் வெளியாகியுள்ளது. குறித்த காப்பாளர் பெட்டியில் இருக்கும் ராட்சத பாம்பை, அதாவது அந்த பெட்டியில் இருக்கும் ராட்சத மலைப்பாம்பை கையாள முயற்சிக்கையில் அது சட்டென அவரது முகத்தில் சீறி பாய்ந்துள்ளது. இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நான் எனது கண்களை
கண்களை திருப்பியதும் இந்த பெரிய பெண் மலைப்பாம்பு என்னை தாக்கியது. பாம்புகள் மிகவும் புத்திசாலித்தனமாகவும் செயல்படுகின்றன என பதிவிட்டுள்ளார். இவ்வாறு மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்புகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் விஜய் துஷா.